வணக்கம் நண்பர்களே, இது நம்மளோட 4th பார்ட் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 2020 ரிலீஸ் ஆன எல்லா புக்ஸுமே மந்த் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 4th பார்ட்டில் ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்த் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட், இதுக்கு முன்னாடி 3 பார்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ஜான்வரி டு ஜூன் ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்க் மேலே டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜூலை மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை மந்த்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரியம் வத் இவர் எழுதின பாரதிய லோக்தந்திரா கா கொரஸ் குச் பிகாரி துவானியன். இவர் ஒரு ஹிந்தி லிட்ரேச்சர், ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தர் தான் இவர். ஸோ அவரோட புக் தான் இந்த பாரதிய லோக்தந்திரா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பாரதிய லோக்தந்திரா எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா பிரியம் வத். அடுத்து ஃபியூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 9 மெகா ட்ரெண்ட்ஸ் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா CAV பட்டாபி ராம். இவர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கருங்க, பப்ளிக் ஸ்பீக்கர், ஆத்தர், டீச்சர். இவர் தான் இந்த புக்கை எழுதி அண்டு நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட்டான M. வெங்கையா நாயுடு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வைஸ் பிரசிடெண்ட் வெங்கையா நாயுடுவால் ரிலீஸ் ஆன புக் ஃபியூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 9 மெகா ட்ரெண்ட்ஸ். ஓவர் டிராஃப்ட் சேவிங் தி இண்டியன் சேவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர், ஃபார்மர் கவர்னர் ஆஃப் RBI உர்ஜித் பட்டேல் எழுதின ஓவர் டிராஃப்ட் சேவிங் தி இண்டியன் சேவர். அண்ட் இவர் இப்போ கரண்ட்லி NIPFP நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட சேர்மனாக இருக்கார். ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரசன்ட் சேர்மன் ஆஃப் NIPFP நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி. அவர் எழுதின புக் தான் ஓவர் டிராஃப்ட் சேவிங் தி இண்டியன் சேவர். கெட்டிங் காம்படிட்டிவ் எ பிராக்டிஷனர் கைடு ஃபார் இந்தியா எழுதினது RC பார்கவ். RC பார்கவ்ங்கிறவர் சேர்மேன் ஆஃப் மாருதி சுசுகி. மாருதி சுசுகி கம்பெனியோட சேர்மேன் தான் RC பார்கவ். இவர் எழுதின புக் தான் கெட்டிங் காம்படிட்டிவ் எ பிராக்டிஷனர் கைட் ஃபார் இந்தியா. அடுத்து மகாவீர் த சோல்ஜர் ஹூ நெவர் டைடு. மகாவீர் த சோல்ஜர் ஹூ நெவர் டைட். இந்த புக் ஒரு நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட இண்டோ சைனா வார் ரிலேட்டடான ஒரு புக். ஸோ இந்த இண்டோ சைனா வார் பேட்டில் பற்றியும் அண்டு கர்வாலி சோல்ஜரான ஜஸ்வந்த் சிங் ராவத் பற்றின ஒரு புக் தான் இந்த மகாவீர் த சோல்ஜர் ஹூ நெவர் டைட். இந்த புக்கை எழுதினது 2 பேர். ஒருத்தர் AK ஸ்ரீராம் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ரூபா ஸ்ரீராம். ஸோ AK ஸ்ரீராமோட ஒய்ஃப் தான் ரூபா,
A.K. Srikumar and wife Rupa Srikumar. His Holiness the 14th Dalai Lama, an illustrated biography. Tenzin Gyatso Tethong. Tenzin Gyatso Tethong. ஸோ இது 14th தலாய் லாமா பற்றின ஒரு பயோகிராஃபி தான். இதை எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா இந்த தலாய் லாமா கூட நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு தான். அவர் தான் வந்து தென்சின் கைச்சி தெத்தாங். அண்ட் 14th தலாய் லாமா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தென்சின் கயத்சோ. ஸோ இதுதான் வந்து 14th தலாய் லாமாவோட நேம். ஓகேங்களா. அடுத்து A Song of India, ரஸ்கின் பாண்ட் எழுதின A Song of India. ரஸ்கின் பாண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். அண்டு இவரோட 70th இயர் ஆஃப் ஆனிவர்சரி, அதாவது லிட்ரேச்சர் கேரியர் ஸ்டார்ட் பண்ணி தன்னோட 70வது வருஷம் ஆகுது. பர்த்டே இல்லைங்க, லிட்ரேச்சர் கெரியரில் தன்னோட 70வது வருஷத்தை மார்க் பண்ணுற ஒரு செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, A Song of India. அண்டு வேறு சில புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லுக்கிங், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபேமஸான புக் லுக்கிங் ஃபார் தி ரெயின்போ, Till the Clouds Roll By, Coming Around the Mountain. இதெல்லாமே வந்து ரஸ்கின் பாண்டோட புக்ஸ். லுக்கிங் ஃபார் த ரெயின்போ, டில் த கிளவுட்ஸ் ரோல் பை, கம்மிங் ரவுண்ட் த மவுண்டைன். ஸோ நான் இங்கே வந்து ரீசெண்டாக, அதாவது எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரீசன்ட் புக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நிறைய புக் எழுதியிருக்காரு, அதில் சில முக்கியமான இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புக்ஸ். இஃப் இட் ப்ளீட்ஸ், இந்த புக் வந்து ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சூரஜ் கதே மர்தா நஹி, சன் நெவர் டைஸ் எழுதினது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற பல்தேவ் சிங் சதக்நாமா. பல்தேவ் சிங் சதக்நாமா வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அண்ட் இது விருதை 2011 பல்தேவ் சிங் சதக்நாமாக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த புக்கில், இந்த சன் நெவர் டைஸ் அப்படிங்கிற புக்கில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உதம் சிங். உதம் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவரை பற்றின ஒரு புக் தான் இந்த சூரஜ் கதே மர்தா நஹி, சன் நெவர் டைஸ். நமக்கு எக்ஸாமில் பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க மாட்டாங்க, இதுதான் கொடுப்பாங்க. சூரஜ் கதே மர்தா நஹி அப்படி தான் கொடுப்பாங்க. The Tangams, an ethno-linguistic study of the critically endangered group of Arunachala Pradesh. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பேமா கந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ட்ரைபல் அஃபேர்ஸோட மினிஸ்டர் பேமா கந்து. இவங்க தான் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த ட்ரைபல்ஸால் பேசப்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் டிபெட்டியன் பர்மால் பார்டரில் சில குரூப் மக்களால், அதாவது தனி அப்படிங்கிற ஒரு குரூப் மக்களால் பேசப்படக்கூடியது. இந்த லாங்குவேஜ் அழிந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ் லிஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்டில் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா. அதுவும் இந்த லாங்குவேஜ், அந்த தங்கம்ஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து கிரிட்டிக்கலி
என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம்னா சில அனிமல்ஸ், பிளான்ட் ஸ்பீசிஸ் தான் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம பார்த்துருப்போம். பட் அப்படி கிடையாதுங்க. இந்த என்டேஞ்சர்ட் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு இன மக்களாகட்டும், இல்லை அவங்க பேசக்கூடிய மொழியாகட்டும், இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கிறது திடீர்னு மறைஞ்சு போகுது அப்படின்னா அதை என்டேஞ்சர்டு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் இந்த டங்கம் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை என்டேஞ்சர்டு குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யாரால் பேசப்படுது? தனி அப்படிங்கிற குரூப் பீப்புளால் அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு சொந்தமான இந்த டிபெட் பர்மால் பார்டரில் இந்த அமைஞ்சிருக்கு. அடுத்து த பேண்டமிக் செஞ்சுரி. இந்த புக்கை எழுதினது வந்து மார்க் ஹர்னிங்ஸ்பாம். ஸோ இந்த பேண்டமிக் செஞ்சுரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இப்போ COVID-19 இருக்கு. அண்டு பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஸோ COVID-19க்கு ஈக்குவலான ஒரு டெத் ரேட்டை, ஈக்குவலுக்கும் மேலே டெத் ரேட் கொடுத்த அந்த காலத்தில் இருந்த ஒரு டிசீஸ் தான் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ. இது வந்து 1918 அதிகமான மக்களை கொண்டு கூச்சுது. இப்போ 2019 இந்த கொரோனா இன்னமும் கொண்டுட்டுருக்கு. இந்த ஒரு பேண்டமிக் பீரியடை, அதாவது 2 பேண்டமிக் பீரியடையும் கம்பேர் பண்ணி மார்க் அவரோட தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு புக் தான் த பேண்டமிக் செஞ்சுரி. தி எண்ட் கேம். தி எண்ட் கேம் வந்து எஸ் ஹுசைன் ஜைதி. ஹுசைன் ஜைதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரைம் நாவல் ரைட்டர். அண்ட் இவரோட சில புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஃப்ரைடே, மாஃபியா குயின் ஆஃப் மும்பை, டோங்ரி டு துபாய், பைக்குல்லா டு பேங்காக். இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ஹுசைன் ஜைதி எழுதின புக்ஸ். அண்டு ரொம்ப ஃபேமஸான டெரர் இன் மும்பை. ஸோ இந்த டெரர் இன் மும்பையில் வந்து நிறைய மும்பையில் ஏற்பட்ட டெரர் அட்டாக்ஸ் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரியை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, நாவலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஹுசைன் ஜைதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரைம் ரைட்டர். ஓகேங்களா? அவரோட ஃபேமஸ் புக் டெரர் இன் மும்பை, பிளாக் ஃப்ரைடே, மாஃபியா குயின் ஆஃப் மும்பை, டோங்ரி டு துபாய், பைக்குல்லா டு பேங்காக் அண்ட் த எண்ட் கேம். இப்போ ரிலீஸ் ஆன எண்ட் கேம். த இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அ அன்சர்டைன் வேர்ல்டு, எஸ் ஜெய்சங்கர். தி இந்தியா வே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான எஸ் ஜெய்சங்கர். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர். சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லுவோம், அது எஸ் ஜெய்சங்கர். இவர் எழுதின புக்கு தான் த இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அன் அன்சர்டைன் வேர்ல்டு. Quest for restoring financial stability in India, Viral V. Achari. Quest for restoring financial stability in India. இதை எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர் கவர்னர் ஆஃப் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபார்மர் கவர்னர் தான் இந்த வைரல் வி ஆச்சாரியா. இவர் எழுதின புக்கு தான் வந்து Quest for Restoring Financial Stability in India. சாரி, ஃபார்மர் டெபுட்டி கவர்னர். ஓகேங்களா? கவர்னர்ட்ட ஃபார்மர் டெபுட்டி கவர்னர் தான் வைரல் வி ஆச்சாரியா. அடுத்து நம்ம வைஸ் பிரசிடென்டான வெங்கையா நாயுடு ரிலீஸ் பண்ண ஒரு புக்கு தான் இந்த
படி பவஜலலு. படி பவஜலலு. இது வந்து எஸ் ஜெய்பால் ரெட்டி, ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் தான் இந்த எஸ் ஜெய்பால் ரெட்டி. அண்ட் இப்போ வந்து அவர் இறந்துட்டாரு. அவர் ரிலீஸ் ஆக வேண்டிய புக்கு, பட் அவர் இல்லாதனால அவரோட ஃபர்ஸ்ட் டெத் ஆனிவர்சரி அப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கம்பைல் பண்ணி அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு. பர்ன்ட் சுகர் வந்து அவ்னி தோஷி. இவங்க வந்து 2020க்கான பூக்கர் பிரைஸ்ல இடம்பெற்ற ஒரு, அதாவது செலக்ட் ஆன பர்சன்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. 2020க்கான பூக்கர் பிரைஸ். ஸோ இதில் லிஸ்டில் வந்த ஒரு ஆத்தர் தான் வந்து அவனி தோஷி. ஸோ இந்த புக்கர் ப்ரைஸ்க்கு மட்டும் 13 ஆத்தரை செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தங்க தான் இவங்க எழுதின புக் பர்ன் சுகர். இன்னொன்று ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக் அப்படின்னு பார்த்தோம்னா கேர்ள் இன் ஒயிட் காட்டன். இது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக பப்ளிஷ் ஆன அண்டு நிறைய இடத்துக்கு ரீச் ஆன புக்கு வந்து கேர்ள் இன் ஒயிட் காட்டன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஜூலை மந்த் பார்த்தோம். அடுத்து ஆகஸ்ட் மந்த் பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் புக் கிரீன் லைட்ஸ், மேத்யூ மெக் கொனாகே. இவர் வந்து ஒரு ஆஸ்கார் வின் ஆத்தர். ஆஸ்கார் வின் பண்ண ஒரு ஆத்தர் தான் வந்து மேத்யூ மெக் கொனாகே. இவரோட புக் தான் வந்து கிரீன் லைட்ஸ். அடுத்து சியாசத் மெயின் சதாயசத். இந்த புக் எழுதினது வந்து விஜய்குமார் சௌத்ரி. இந்த புக் வந்து விஜய்குமார் சௌத்ரி எழுதியிருக்காரு. அண்ட் இந்த புக்கை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். பீகாரோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். அண்ட் அந்த பீகாரோட அசம்பிளி ஸ்பீக்கர் தான் வந்து விஜய்குமார் சௌத்ரி. ஸோ பீகார் அசம்பிளி ஸ்பீக்கர் விஜய்குமார் சௌத்ரி எழுதின புக்கை பீகார் சிஎம் நிதிஷ்குமார் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த புக்கோட நேம் சியாசத் மெயின் சதயசத். விஷேஷ் கோட் டு வின். இது எழுதுனது வந்து நிருப்பமா யாதவ். நிருப்பமா யாதவும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் தான். ஸ்போர்ட்ஸ் உமன், ஒரு ஆத்தரா சேஞ்ச் ஆனவங்க. இவங்களை பற்றின கேள்வி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் டேர்ன்டு ஆத்தர். ஸோ அதனால் இவங்க எழுதின புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அதுலேயும் இந்த விஷேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பயோகிராஃபி. யாரை பற்றின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் யங்கஸ்ட் ஃபுட்பால் கேப்டன். இந்தியாவோட யங்கஸ்ட் ஃபுட்பால் கேப்டன் விஷேஷ் பிருகுவன்சி. ஸோ இவரை பற்றின ஒரு புக்கு தான் வந்து இந்த விஷேஷ் கோட் டு வின். அண்ட் இந்த புக்கை நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே இது எப்பன்னு பார்த்தோம்னா 29th ஆகஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நாளில் தான் வந்து இந்த புக்கை வந்து நிருப்பமா யாதவ் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்வச் பாரத் கிரந்தி. இந்த ஸ்வச் பாரத் கிரந்தியை நம்ம யூனியன் மினிஸ்டர் 2 பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து கஜேந்திர சிங் செகாவத், அதே மாதிரி ஸ்மிருதி ஜுபின் இரானி.
கஜேந்திர சிங், ஸ்மிருதி இரானி. இந்த ரெண்டு யூனியன் மினிஸ்டரும், அதாவது கஜேந்திர சிங் வந்து ஜல் சக்தி மினிஸ்டர் அண்ட் ஸ்மிருதி இரானிங்கிறவங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர். இவங்க இந்த ஹிந்தி, ஸோ இது வந்து ஹிந்தி எடிஷனாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதை எடிட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரமேஸ்வரன் ஐயர். பரமேஸ்வரன் ஐயர் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். பரமேஸ்வரன் ஐயர் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் தான் வந்து ஸ்வச் பாரத் கிராந்தி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எடிட் பண்ணி லான்ச் பண்ணுறாரு. அதை லான்ச் பண்ணது வந்து ரெண்டு யூனியன் மினிஸ்டர்ஸ், கஜேந்திர சிங் ஷெகாவத், ஸ்மிருதி இரானி. அடுத்து ரா, எ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் கோவர்ட் ஆப்ரேஷன். ரா அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இதை பற்றின அதாவது இவங்க எடுக்கக்கூடிய நிறைய ஆப்ரேஷன்ஸ், கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றிலாம் யதீஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட் இவர் ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுறாரு. அடுத்து அமேசிங் அயோத்தியா. இந்த புக் எழுதுனது வந்து நீனா ராய். அமேசிங் அயோத்தியா, நீனா ராய். அயோத்தியா அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா, அங்கே தான் இப்போ வந்து ராமர் கோயிலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொரோனா கவிதைகள். இந்த புக்கை வந்து PS ஸ்ரீதரன் பிள்ளை அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. PS ஸ்ரீதரன் பிள்ளை இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து மிசோரமோட கவர்னராக இருக்கார். ஸோ மிசோரமோட 2021 மிசோரமோட கவர்னராக வந்து PS ஸ்ரீதரன் பிள்ளை இருக்கார். இவர் 16 புக்ஸ் பக்கம் இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அண்ட் இந்த கொரோனா கவிதைகள் அப்படிங்கிற புக்கை இப்போ மிசோரம் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜொரம்தங்கா அப்படிங்கிறவர் தான் வந்து, ஸோ மிசோரமோட சீஃப் மினிஸ்டர் ஜொரம்தங்கா இந்த புக்கை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த PS ஸ்ரீதரன் பிள்ளையோட புக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா முக்கியமான ஒரு ஹை அஃபீஷியல்ஸ் இல்லைங்களா, அதை பற்றின கேள்விகள் இருக்கக்கூடும். அடுத்து கனெக்டிங், கம்யூனிகேட்டிங், சேஞ்சிங். இந்த புக் வந்து வெர்ஷனா, ஸோ வெர்ஷனா வந்து பிரகாஷ் ஜவடேகர் ரிலீஸ் பண்ணுறாரு. பிரகாஷ் ஜவடேகர் அப்படிங்கிறது வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அண்ட் இதை அஃபீஷியலாக, அதாவது வெர்ஷன் இல்லாமல் நார்மல் வெர்ஷனாக, ஸோ ஒரு ஹாட் காப்பியாக ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்நாத் சிங். இவர் வந்து இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லைங்களா. ஸோ நார்மல் வெர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெறும் இந்த கனெக்டிங், கம்யூனிகேட்டிங், சேஞ்சிங் புக்கை ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ராஜ்நாத் சிங். வெர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா அது பிரகாஷ் ஜவடேகர். கிளியர்? நெக்ஸ்ட், அவர் ஒன்லி ஹோம், எ கிளைமேட் அப்பீல் டு த வேர்ல்டு, தலாய் லாமா. தலாய் லாமா அப்படிங்கிறவங்க வந்து டிபெட்டியன் ஸ்பிரிச்சுவல் லீடர் தான் இந்த தலாய் லாமா. அவர் ஒரு என்விரான்மெண்டல் ஜேர்னலிஸ்ட். பிரான்ஸ் ஆல்ட் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஜேர்னலிஸ்ட். இவரோட ஒரு கோ ஆத்தராக இருந்து இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இந்த தலாய் லாமாவோட ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அவரோட ஃபிலாசபி அப்படிங்கிற புக் பார்த்தோம்னா தி சீட் ஆஃப் கம்பேஷன். த சீட் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற புக் வந்து தலாய் லாமாவோட ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அவர் நிறைய ஃபிலாசபியும் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு.
plus ecology, ethics, and interdependence. எக்காலஜி, எத்திக்ஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸும் வந்து தலாய் லாமா எழுதின ஒரு புக்கு தான். இதுலேயும் சரி, இந்த அவர் ஒன்லி ஹோமும் சரி, அதாவது எக்காலஜி, எத்திக்ஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸும் சரி, அவர் ஒன்லி ஹோம் ரெண்டுமே வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக கிளைமேட் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அண்ட் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு கான்வர்சேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றின ஒரு அவேர்னஸ், ஒரு ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கான்வர்சேஷன் புக் தான் இந்த எக்காலஜி, எத்திக்ஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ். அண்ட் இன்னொரு கிளைமேட்டுக்கான இம்பார்ட்டன்ட் புக் பார்த்தோன்னா அவர் ஒன்லி ஹோப், எ கிளைமேட் அப்பீல் டு த வேர்ல்டு. அடுத்து எ பெண்ட் இன் டைம், ரைட்டிங்ஸ் பை சில்ட்ரன் ஆன் த COVID-19 பேண்டமிக். எ பெண்ட் இன் டைம் இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில்ட்ரன்ஸ் புக் ஆத்தர் பிஜல் வச்சரஞ்சனி. பிஜல் வச்சரஞ்சனி இவங்க இந்த சில்ட்ரன்ஸ் புக் எழுதின ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தர். எ பெண்ட் இன் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான எழுதப்பட்ட ஒரு புக். அடுத்து அண்ட் இவங்க இந்த பிஜல் வச்சரஞ்சனி அப்படிங்கிறவங்க 2020க்கான சில்ட்ரன் புக் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2020க்கான சில்ட்ரன் புக் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து த பியூட்டி ஆஃப் லிவிங் ட்வைஸ், ஷரன் ஸ்டோன். ஸோ ஷரன் ஸ்டோன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர்ஸ். ஹாலிவுட் ஆக்டர் தான் வந்து இந்த ஷாரன் ஸ்டோன். இவங்களதுன ஒரு மெமோயர் புக் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக் தான் வந்து த பியூட்டி ஆஃப் லிவிங் ட்வைஸ். அடுத்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம், இந்தியாஸ் வார் 1972 to 2020. இந்த புக்கை எழுதினது அர்ஜுன் சுப்பிரமணியன். அர்ஜுன் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஏர் வைஸ் மார்ஷல். அர்ஜுன் சுப்பிரமணியன் ஒரு ரிட்டையர்ட் ஏர் வைஸ் மார்ஷல். இவங்க எழுதின ஒரு புக்கு தான் வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம், இந்தியாஸ் வார் 1972 to 2020. ஸோ இது வந்து இவரோட செகண்ட் புக், ஒரு சீக்வல் மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் புக் வந்து இந்தியாஸ் வார். இந்தியாஸ் வார் எ மிலிட்டரி எக்ஸசைஸ். military history 1947 to 1971. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் புக்கில் பார்த்தோம்னா 1947 இருந்து 1971 வரைக்கும் கவர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது புக்கில் 1972 இருந்து 2020 வரைக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய போர்களை பற்றி கவர் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே வந்து அர்ஜுன் சுப்பிரமணியன், ரிட்டையர்டு ஏர் வைஸ் மார்ஷல். அடுத்து டிஸ்லாயல், த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் தி ஃபார்மர் பர்சனல் அட்டார்னி டு பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப், மைக்கேல் கொஹன். ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி ஒரு புக்கு வந்து அவரோட மெமோயரா மைக்கேல் கோஹன் அப்படிங்கிறவர் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. அது வந்து டிஸ்லாயல். ஓகேங்களா. அடுத்து இந்தியா டுமாரோ, கான்வர்சேஷன் வித் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். இந்தியா டுமாரோ அப்படிங்கிற புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப் சிப்பர், ஹர்ஷ் ஷா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்காவில் படிக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். அண்டு இவங்க இந்த புக்கை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ், ஆக்ஸ்போர்ட்
யூனிவர்சிட்டி பிரஸ், OUP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தான் வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து ஒன் அரேஞ்ச்டு மர்டர், சேட்டன் பகத். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேட்டன் பகத் எழுதின 9th நாவல் இந்த புக். 9th நாவல் ஒன் அரேஞ்ச்டு மர்டர். சேட்டன் பகத் வந்து ரொம்ப ரொம்ப வேர்ல்டு வைடா ஃபேமஸான ஒரு ஆத்தர். இவர் எழுதின சில புக்ஸ் பார்த்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் அரேஞ்ச்டு மர்டர், ஹாஃப் கேர்ள்ஃப்ரெண்ட், ஒன் இண்டியன் கேர்ள், டூ ஸ்டேட்ஸ், த்ரீ மிஸ்டேக்ஸ் ஆஃப் my life, 5 point someone. ஸோ இவர் எழுதின புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் நம்பர்ஸ், அதாவது 1 of, 1 Indian girl, 2 states, 3 mistakes of my life, 5 point someone. இந்த மாதிரி நியூமரிக்கலாக ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் மாதிரி கொடுத்து வச்சுருக்காரு பாருங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த புக் வந்து சேட்டன் பகத் எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஒன் அரேஞ்ச்டு மர்டரில் புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம்னா இந்த ஒன் அரேஞ்ச்டு மேரேஜை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி மர்டர்னு போட்டிருப்பாரு. ஸோ எப்படி ஒரு அரேஞ்ச்டு மேரேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகளை பற்றி ஒரு புக்கு தான் இந்த ஒன் அரேஞ்ச்டு மர்டர். அண்ட் சேட்டன் பகத்தோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா சேட்டன் பிரகாஷ் பகத். சேட்டன் பிரகாஷ் பகத். அடுத்து கேஸ்ட்ரிக் கேன்சர். இந்த புக் வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட் ஆன டாக்டர் அசோக் கே வைத் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் இந்த புக்கை யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஜிதேந்திர சிங், யூனியன் மினிஸ்டரான ஜிதேந்தர் சிங் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் டாக்டர் அசோக் கே வைத் அப்படிங்கிறவர் வந்து 2009 பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. 2009 பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ண ஒரு பர்சன் தான் டாக்டர் அசோக் கே வைத். இவர் எடிட் பண்ண புக் தான், எழுதின புக்கு தான் வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர். அடுத்து டெல்லி ரியோட்ஸ், த அன்டோல்டு ஸ்டோரி. டெல்லி ரியோட்ஸ் 2020, தி அன்டோல்டு ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ், இந்த வார், அதே மாதிரி ரியோட்ஸ், இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூஸ் பற்றின, என்விரான்மெண்டல் கிளைமேட் பற்றின ஒரு புக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய புக்ஸ். இந்த புக்கை வந்து 3 பேர் எழுதுகிறாங்க. அப்போ நமக்கு இதை பற்றின ஒரு ஆப்ஷன்ஸ், அந்த 3 ஆத்தர் இருக்காங்க இல்லைங்களா, திடீர்னு ஆட் ஒன் அவுட்டில் கூட கேட்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் எது டெல்லி ரியோட்ஸ் 2020 புக் எழுதினவங்க கிடையாது அப்படின்னு சொல்ல கேட்கலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டெல்லி ரியோட்ஸ் 2020 எழுதினவங்க வந்து மோனிகா அரோரா ஒரு அட்வொகேட். அடுத்து சொனாலி சிட்கர், இவங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு ஃபேமஸ் பர்சன். அடுத்து பிரேர்னா மல்ஹோத்ரா, இவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர். ஸோ இவங்க எழுதின புக் தான், இவங்க 3 பேரும் சேர்ந்து எழுதின ஒரு புக் தான் டெல்லி ரியோட்ஸ் 2020. அடுத்து ரன்னிங் டுவர்ட்ஸ் மிஸ்ட்ரி, த அட்வென்ச்சர் ஆஃப் அன் அன்கன்வென்ஷனல் லைஃப். ரன்னிங் டுவர்ட்ஸ் மிஸ்ட்ரி புக்கை வந்து டென்சின் பிரியதர்ஷி, ஜோரா ஹவுஸ்மன் 2 பேர். ஸோ கோ ரிட்டன் பை ஜோரா ஹவுஸ்மன், மெயின் ஆத்தர் பார்த்தீங்கன்னா டென்சின் பிரியதர்ஷி. ஸோ இந்த புக்லேயும் பார்த்தோம்னா நமக்கு தலாய் லாமாவை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தலாய் லாமா எப்படி கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு
அவரோட ஃபிலாசபிஸ்லாம் வந்து இதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கிரிக்கெட் ட்ரோனா. கிரிக்கெட் ட்ரோனா எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா ஜத்தின் பிரஜன்பே. ஸோ இவர் இந்த புக்கில் தன்னோட அப்பாவான வாசுதேவ் ஜெகநாத் பரஞ்ச்பே, இவர் எக்ஸ் கோச், ஸோ ஃபார்மர் கோச் தான் வந்து வாசுதேவ் ஜெகநாத் பரம்ஜே. இவரை பற்றின ஒரு பயோகிராஃபின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. பயோகிராஃபியை அவரோட மகனான ஜத்தின் பரம்ஜே வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜத்தின் அப்படிங்கிறவர் தான் வந்து இப்போ கரண்ட்லி நேஷனல் செலக்டராக இருக்காரு. இவர் கூட கிரிக்கெட் ஜேர்னலிஸ்டான ஆனந்த் வாசு, ஸோ ஜத்தின் ப்ளஸ் ஆனந்த் வாசு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, கிரிக்கெட் ட்ரோனா. ஸோ இந்த வாசுதேவ் ஜெகநாத் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவோட கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸான கவாஸ்கர், டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா இவங்க எல்லாருக்குமே வந்து கோச்சாக இருந்தவர். நேஷனல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் யங் ஸ்காலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நேஷனல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இது வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் எடிட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ரமன்தீப் சிங் சந்து அண்ட் மஞ்சாரி சிங். இந்த புக் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாலையும் அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டாக்டரேட், அண்டர் கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய பர்சன்ஸ் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி எடிட் பண்ணி நமக்கு கொடுத்தவங்க தான் இந்த ரமன்தீப் சிங் சந்து அண்ட் மஞ்சாரி சிங். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் மனோஜ் முகுந்த், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஜெனரல் மனோஜ் முகுந்த் இப்போ கரண்டாக வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இவர் தான் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அடுத்து பிச்சிங் இட் ஸ்ட்ரெயிட். இதுவும் வந்து ஒரு கிரிக்கெட்டர் பற்றின ஒரு புக்கு தான். இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குருச்சரண் சிங், எம்எஸ் உன்னிகிருஷ்ணன். ஸோ பிச்சிங் இட் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது வந்து குருச்சரண் சிங்கை பற்றின ஒரு புக். அண்ட் அவர் கூட கோ ஆத்தர் பண்ணது தான் வந்து எம்எஸ் உன்னிகிருஷ்ணன். இவரும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். எம்எஸ் உன்னிகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். குருச்சரண் சிங் இவர் 1987 துரோணாச்சாரியா விருது பெற்றவர். துரோணாச்சாரியா அவார்டி. அடுத்து த டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் ஈவினிங், மார்க்கி லூக்கஸ் ரிஜ்னிவெல்ட். ரொம்ப முக்கியமான ஆத்தர். இவங்க வந்து ஒரு டச் ஆத்தர் அண்ட் 2020க்கான இன்டர்நேஷ்னல் பூக்கர் ப்ரைஸை வின் பண்ணவங்க இவங்க தான். 2020க்கான இன்டர்நேஷ்னல் பூக்கர் ப்ரைஸ் வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா மார்க்கி லூக்கஸ் ரிஜ்னிவெல்ட். இவங்க எழுதின புக் த டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் ஈவினிங். அடுத்து ஹூ பெயிண்டட் மை லஸ்ட் ரெட், ஸ்ரீ ஐயர். ஹூ பெயிண்டட் மை லஸ்ட் ரெட், ஸ்ரீ ஐயர். இவங்க வந்து ஒரு ட்ரைலாஜி சீரீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த ட்ரைலாஜி சீரீஸில் இது செகண்ட் நாவல். ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஹூ பெயிண்டட் மை மணி ஒயிட். இந்த ஹூ பெயிண்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரீஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் புக்லேயும் பார்த்தோம்னா ஹூ பெயிண்டட் மை மணி ஒயிட். செகண்ட் புக்கில் பார்த்தோம்னா ஹூ பெயிண்டட் மை லஸ்ட் ரெட்.
ஸோ இது ரெண்டுமே யார் எழுதியிருக்காங்க? ஸ்ரீ ஐயர். இவங்களோட 3வது புக்கும் வருது, ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைலாஜி சீரீஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் ஆகும்போது இது ஒரு ட்ரைலாஜி சீரீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன புக்ஸ் எல்லாமே வந்து. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.